ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். ஏங்க யாருங்க அது? ஐயா, என்ன வேணும்? இங்க வாங்க. ஐயா வணக்கம். உட்காருங்க. நன்றிங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஐயா. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல? ஏன் ஏன் பையன் மேலேங்க ஐயா. ஆனந்த், இந்த இடம் கரெக்டா இருக்குமா? சார் இது கரெக்டான இடம் சார். ஆளு நடமாட்டம் இல்லாத இடம் சார். ரொம்ப மாரிமுத்தோட ரேப் கேஸ் இங்கே தான் சார் முடிச்சுட்டோம். அப்ப சரி. சார் என்ன சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவீங்க பார்த்தா இங்கே கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க. சாதாரண ட்ரக் கேஸ் யாராவது சுடுவாங்களா சார்? இங்கே ட்ரக்குன்னு சாதாரண விஷயமாடா சார்? மாலை போட்டிருக்கேன் சார், அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க சார். டேய், உன் பேர் என்னடா? ஜக்கு சார். அதோட பேரு ஜக்கு. உண்மையான பேர்லாம் தெரியாது சார், ஏரியாவோட பிள்ளைங்க வச்ச பேர். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏய், இவன் எத்தனை நாள் அவனுக்கு தெரியும்? சார் தம்பி நம்ம ரெகுலர் கஸ்டமர் சார், எப்பவுமே நம்மகிட்ட தான் சரக்கு வாங்குவாப்புல. ஆரம்பத்தில் தம்பி தயங்கி வருவாப்புல சார். ரெகுலர் ஆனதுக்கப்புறம் அப்படியே பழகி போச்சு சார். இப்போ கூட ரீசெண்டாக சும்மா மாதம் வந்து சரக்கு வாங்கிட்டு போனாப்புல. டேய், எத்தனை நாள் உனக்கு இந்த பழக்கம்? என்ன பேசுறா? பேச மாட்டேங்கிறான். பேச மாட்டேன், பேச வைக்கிறேன். ஆனந்த். எஸ் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் தொழிலுக்கே வரமாட்டேன் சார். ப்ளீஸ் சார் யாரும் போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். வாயை திறந்த இங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போயிருவேன். டேய், என்னடா இப்ப சொல்லு, எத்தனை நாள் அந்த பழக்கம்? ஒரு வருஷமா. படிப்பை பாதையில் விட்டுட்டு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அம்மா இல்லை சார், அப்பா மட்டும்தான். நல்லா படிப்பேன் சார். 3 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணேன் சார்.
அவன் என்னை பிடிக்கல விட்டுட்டு போயிட்டா. படிப்புலையும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்த்தமாக பழக முடியல. அதுக்கப்புறம் தான் சார் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னால் அதை விட்டு இருக்கவே முடியல சார். கொஞ்ச நாளில் என் படிப்பு என்னை விட்டு போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் தான் சார் ட்ரக்ஸை டீப்பாக எடுக்க ஆரம்பித்தேன். ஆதவன் டேய் ஆதவன், சார் கூப்பிடுறாரு பாரு. குடிச்சு கிளாஸ்க்கு வந்திருக்கியா? கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். நான்சென்ஸ். அம்மா போனதுலேருந்து எதுவுமே சரியில்லை சார். என்னை சுட்டுருங்க சார். எங்கள் அம்மா கிட்டே போயிடுது சார். இது என்ன தெரியுமா? உன் மேலே வந்த கம்ப்ளைண்ட் லெட்டர். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரியுமா? உங்கள் சார். அப்பா சுந்தரம் உன் மேலே கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. சார் கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேலே? என் பையன் மேலங்கய்யா. என் பையன் பேர் ஆதவங்கய்யா. நல்லா படிக்கக்கூடிய பையன்தாங்கய்யா. அவங்க அம்மா இல்லைன்ற குறை தெரியக்கூடாதுன்றதுக்காக அவனை ஒரு சொல்ல கூட மனசு நோக்கிற மாதிரி சொன்னது இல்லைங்கய்யா. கொஞ்ச நாளாக அவன் நடவடிக்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சிங்கய்யா. ரூமில் எல்லாம் ஏதோ வெள்ளை வெள்ளையாக பவுட்ரு மாதிரி போட்டு அதை சாப்பிட்றாங்கய்யா. சோறு தண்ணி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியிலேயே வரதில்லைங்கய்யா அவன். அன்னைக்கு நான் ஒரு நாள் கேட்க போனப்போ போதையில் என்னை அடிக்க வந்துட்டாங்கய்யா. போதைக்கடிமையாகி அவனோட வாழ்க்கையே வீணாகி போயிருமோன்னு பயமாக இருக்குங்கய்யா. அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துருக்கீங்கய்யா. என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கய்யா. உன் பையனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லைங்கய்யா. அவன் எப்போவுமே தனியாக தாங்கய்யா இருப்பான். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு நிமிஷம் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை படிச்சு பாரு. அது கம்ப்ளைண்ட் லெட்டர் இல்லை. ஒவ்வொரு நாளும் தான் மகனை மிஸ் பண்ணுற அப்பாவோட கண்ணீராக தான் அந்த லெட்டரை நான் பார்க்குறேன். இதுக்குள்ளே போனதுக்கு என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். பட் ஆனால் நீ இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ பட்ட அவமானம். அதை நீ எப்படி பார்க்குற அப்படின்றதுலாம் இருக்குது. உன் பாதையை நீயே உருவாக்கு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இவனையே எதுவும் கேட்காம சொல்லிட்டு தெரியுமா? அவனாவது ட்ரக்கை சேல் பண்ணுறவன், இவன் ட்ரக் டீலர். உன்ன மாதிரி 1000 ஸ்டூடெண்டோட வாழ்க்கையை சீரழிச்சவன். இவனால கேட்கவே கூடாது, அதனால தான் சுட்டேன். உனக்கு இப்போ 2 சான்ஸ் தான். ஒன்று, நீ இந்த ஃபைலில் சைன் பண்ணுறது. உன்னை இந்த ட்ரக்கில் இருந்து எப்படி வெளியே கொண்டாடுறது அப்படிங்கிறது என் பொறுப்பு. இதுக்கு கவர்மெண்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீ இழந்த படிப்பையும் திரும்ப நான் கொடுத்துருவேன். அப்படி நீ மிஸ் பண்ண அப்படின்னா இவனை மாதிரி நீ சாக வேண்டியதுதான். சப்போஸ் நான் மன்னிச்சு விட்டுறனே வெய்யே, நாளைக்கு இவனை மாதிரி ட்ரக்கை சேல் பண்ணுவேன், இல்லை இவனை மாதிரி ட்ரக் டீலராக மாறுவேன். ஒரு 1000 ஸ்டூடெண்ட் கெடுவான், அப்போ நீ ஒரு போலீஸ்ட்டை மாட்டுவேன். அப்படி நீ மாட்டும்போது அந்த போலீஸ்ட்டை சாகிறத விட இப்போவே செத்துடலாம். தம்பி, இப்போவும் சொல்கிறேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீயே உன் பாதை. சார் சாரி சார். சுந்தரம், அப்பா எனக்கு மன்னிச்சிருக்கப்பா. ஐயா அதுவா, எழுந்திரு சாமி. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஐயா. நான் சரி பண்ணியிருப்பேன்ல ஐயா. உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நானும் இதே பிரச்சனைக்குள்ளே போயிருந்தா உன் வாழ்க்கை என்னையா இருக்கும்? இதெல்லாம் நமக்கு வேணாம் சாமி. நான் பார்த்துக்கிறேங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. சரியா? சரி, கவலைப்படாதீங்க.
மகனை ஐயா. முழுமையாக சரி பண்ணுறது என் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். வாங்க. சுரேஷ், லப்பர் புல்லட் தானே, அதுக்கு போய் இப்படியா நடிப்பீங்க? சார் ரப்பர் புல்லட்னால வலிக்காதா சார்? நீயும் போலீஸாடா? பேசாமலாம் நடிக்க போயிருங்கடா. எப்போ என்ன நடிப்புடா சாமி. சார் இருட்டுற வரைக்கும் ஒரு மனுஷன் நடிக்க போய்ங்க. சார் என்ன சார் 4 தட்டு தட்டின்னு பார்த்தா அந்த பையனை அப்படியே போக விட்டீங்க. விடியா, சின்ன பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்காகத்தான் இப்படி தப்பான பாதையை நோக்கி போகிறாங்க. இவங்களுக்கு தகுந்தபடியாக அடையாளம் காமிச்சு நம்ம சுந்தரமாக இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே பிள்ளைங்களை கவனித்து அவங்கள கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சா கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஈஸியாக அவங்கள நம்ம காப்பாற்றிடலாம். சார் இவனை என்ன சார் பண்றது? இவனையா, ஃபர்ஸ்ட் இவனை தூக்கி கோயிலில் போடு. நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க. இவன் கழுத்தில் இருக்கிற மாலையை தூக்கி சாமிக்கு போடு. மாலையா? நேராக இவனை தூக்கி ஸ்டேஷனில் போடு. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். சார் சார் வேணாம் சார், சாமி குத்தமாயிரு சார். சார் விட்டுரு சார், ப்ளீஸ் சார். சார் சார் இப்படியே போயிரு சார், ப்ளீஸ் சார். எந்தடா please வாடா சார், ஸ்டேஷனுக்கு please சார். கும்புறடா வாடா. என்ன மச்சான் காலேஜ் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன்ரா. நீ காலேஜுக்கு நீ தான்டா தெளிவாக வந்திருக்க. வாடா மச்சான், வாடா என்ஜாய் பண்ணலாம், வாடா. தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். இளைஞர்களே, போதை பழக்கத்தை தவிர்ப்போம், நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். போதைப் பொருள் பயன்படுத்துவது ஒரு சட்டப்படி குற்றம். போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உங்கள் எதிர்காலமும் மற்றும் உடல்நலமும் பாதிக்கும். போதையில்லா வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். போதை பழக்கம் உங்கள் கண்களை கலைத்துவிடும். ஒரு அரசு பணியாளராக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருட்கள் உங்கள் கனவுகளை தகர்த்துவிடும். போதைப் பொருட்களை விட்டொழியுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யுங்கள். போதைப் பொருட்களை தவிருங்கள், நல்ல வாழ்க்கை தேர்வு செய்யுங்கள். இளைஞர்களே, ஒரு தவறான பழக்கம் உங்கள் வாழ்க்கையை முடக்கிவிடும். போதைப் பொருட்களை தவிருங்கள், நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். போதைப் பழக்கம் உங்கள் கனவுகளை கலைத்துவிடும். போதைப் பழக்கத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம். போதையில்லா வாழ்க்கையே பாதுகாப்பான வாழ்க்கை. இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு. போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தானது. சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம்.